ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ரட்சிப்பு அப்படிங்கிறது யார் மூலமா வருகிறது? இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் வந்துட்டு பல்வேறு கோணங்களில் வந்துட்டு பல அமைப்புகளை நிர்வாகங்களை உருவாக்கி அதற்கு ஒரு ஆயர், அதற்கு ஒரு பிஷப், அதுக்கு ஒரு கண்காணி, சரிங்களா, அதுக்கு வந்துட்டு பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், உதவி ஊழியர்கள் என பல்வேறு சூழ்நிலைகள் வந்துட்டு பல திட்டங்களை என்ன பண்றாங்க இவங்க ஏற்படுத்துகிறது எல்லாமே வந்துட்டு மனுஷ ஞானத்திற்கு உடன்பட்டு பல்வேறு தலைவர்களை ஏற்படுத்துகிறார்கள். இந்த தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வேத வசனத்திற்கு முரண்பாடான காரியங்களை செய்யறாங்க. இப்ப சரி, ரோமன் கேத்தலிக் சர்ச் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா அங்க சிலை வழிபாடு செய்கிறாங்க. அதே மாதிரி அங்க மரியாள் வணக்கம் செய்கிறாங்க. அங்க வந்து புண்ணியர்களிடத்துல அவங்க என்ன பண்றாங்க? தொழுகை செய்கிறார்கள். பரிந்து பேசும்படியாக அவங்க விண்ணப்பங்களை சொல்லுகிறார்கள். இதை எப்படி பைபிள்ல